கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த 26 வயது இளம்பெண் ஒருவருக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். 4 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பெண் கணவரை இழந்த நிலையில் தனது குழந்தைகளோடு வசித்து வந்தார். 27ஆம் தேதியன்று அதிகாலையில் வீட்டில் குழந்தைகள் மட்டும் தனியாக டிவி பார்த்து கொண்டிருப்பதை அறிந்த அக்கம் பக்கத்தினர் இளம்பெண்ணின் வீட்டுக்கு சென்று பார்த்துள்ளனர். அப்போது மாலை பால் சொசைட்டிக்கு பால் ஊற்றச் சென்ற இளம்பெண் வீடு திரும்பவில்லை என்பது தெரிய வந்தது. அக்கம் பக்கத்தினர் அருகே உள்ள இளம்பெண்ணின் தாயாருக்கு தகவல் கொடுத்த நிலையில் பெண்ணின் தாய் அக்கம் பக்கத்தில் தேடி சென்றுள்ளார். அப்போது சோளக்காற்றுக்கு அருகே இளம்பெண் அணிந்திருந்த துப்பட்டா மற்றும் பால் ஊற்ற எடுத்து சென்ற கேனும் வீட்டுக்கு வாங்கிய காய்கறிகளும் சிதறி கிடந்தது தெரிய வந்துள்ளது. உடனே அவரது தாயார் சோளக்காற்றுக்குள் சென்று பார்த்தபோது கழுத்து இறுக்கப்பட்ட காயத்தோடும் வாயில் இரத்த காயத்துடனும் அந்த பெண் இறந்து கிடந்தது தெரிய வந்தது. அதிர்ந்து போன பெண்ணின் தாய் கூச்சலிட்டதும் அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பெண்ணின் சடலத்தை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். ஐந்து நாட்களுக்கு மேலாகியும் கொலை வழக்கில் போலீசார் மெத்தனம் காட்டுவதாக கூறி பாமக சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் குமரேசன் என்பவரை பிடித்து விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. நாகக்குப்பம் பகுதியை சேர்ந்த திருமணமாகாத குமரேசன் சின்னசேலம் அருகே உள்ள நயினார்பாளையத்தில் டீ கடையில் 6 மாதங்களாக வேலை பார்த்து வந்துள்ளது தெரிய வந்தது. இந்த நிலையில் சம்பவம் நடந்த தினத்தில் மாலை குமரேசன் வேலையை முடித்துவிட்டு கல்லாக்குத்து பகுதிக்கு நண்பர்களோடு மது அருந்தியுள்ளார். நண்பர்கள் அனைவரும் சென்ற பின்பும் குமரேசன் மது போதையில் தனியாக அமர்ந்திருந்ததாக கூறப்படுகிறது. பால் சொசைட்டியில் இருந்து அந்த வழியாக வீட்டுக்கு திரும்பிய பெண்ணிடம் குமரேசன் தனது ஆசைக்கு இணங்கும்படி கேட்டதாகவும் அதற்கு அந்த பெண் மறுப்பு தெரிவித்து திட்டிவிட்டு சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. ஆத்திரமடைந்த குமரேசன் பைக்கில் பின்தொடர்ந்து சென்று அந்த பெண்ணின் கன்னத்தில் அறைந்து காலால் எட்டி உதைத்ததாகவும் அப்போது கீழே விழும் பொழுது தலையில் அடிபட்டு அந்த பெண் மயங்கியதாகவும் கூறப்படுகிறது. உயிருக்கு போராடி கொண்டிருந்த பெண்ணை சோளக்காற்றுக்குள் இழுத்துச் சென்ற குமரேசன் கழுத்தை நெரித்து பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அப்போதே அந்த பெண்ணின் உயிர் பிரிந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. பின்னர் எதுவுமே நடக்காதது போல காட்டிக்கொண்டு குமரேசன் இரவு 9:30 மணிக்கு டீ கடைக்கு சென்று வந்ததும் தொடர்ந்து 4 நாட்களாக வேலைக்கு சென்று வந்ததும் தெரிய வந்துள்ளது. போலீசார் குமரேசனின் நண்பர் ஒருவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது இறுதியாக குமரேசன் மட்டும் மது அருந்திய இடத்தில் இருந்த தகவலை சொன்ன பிறகு போலீசார் குமரேசனை விசாரித்திருக்கிறார்கள். டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் நடத்திய விசாரணையில் முதலில் தான் செய்யவில்லை என நாடகமாடிய குமரேசன் பின்னர் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து குமரேசனை போலீசார் சின்னசேலம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர்.